ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் நீஷ். ஆல்ரைட், ஆஸ் ஐ ப்ராமிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு அதாவது எம்என் குளோபல் ட்ரிப் சென்ட்ரல் பிரஹாட் வந்து ஸ்ரீலங்காவுக்கு பயணம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கருவாடு பண்ணுற இடம். ஓகே, ஸோ இறங்கினோன்னே ஏர்போர்ட்லேருந்து இறங்கினோன்னே ஆக்சுவலி லன்ச் எடுக்கிறது. ஸோ அது போகிற பார்த்து தான் சொன்னாங்க. ஸோ கருவாடு பண்ணுற இடம். ஃபுல் ஆஃப் கருவாடு. ஸோ இங்கே வந்து எப்படின்னா, இங்கே இருக்கிற மக்கள் அதாவது சொல்லுங்க பிரதர், இங்கே என்னென்னலாம் பண்ணுறாங்க கொஞ்சம் சொல்லுங்க பிரதர். இது எல்லாமே எல்லா வகையான மீன்களையும் காய போடக்கூடிய இடம். ஸோ இதில் வந்து மோஸ்ட்லி எப்படி பார்த்தீங்கன்னா, சில மீன்கள் இருக்குது இல்லை, அது ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒதுக்கப்பட்ட சில மீன்களை தான் கருவாடாக மாற்றுவாங்க. இப்போ இதில் பல வகையான மீன்கள் எல்லாம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சதுக்கு சாலை இருக்குது, கட்டை இருக்குது. ரெண்டு பொழந்துருக்குறாங்க. இது சாலை மீன். இது வந்து சாலை மீன் சொல்றாங்க. உப்பு எல்லாம் கலந்து தான் காய வைப்பாங்க. ஸோ இது வந்து சாலை மீன் சொல்றாங்க. இது வந்து டூனா. இது தூணா மீன். அதாவது இது வந்து வெட்டி பார்த்து நல்லா பாருங்க, இது வெட்டிட்டு காய வச்சிருக்காங்க. இது எப்படின்னா இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ஆக்சுவலி டூனா. ட்ரை ஃபிஷ். It's done in a clean manner actually. Yes. So it's like a manufacture. பெரிய லெவல்ல செய்றாங்க இந்த ஒரு இடம். நிறைய மீன் கிடைக்குதுப்பா. ஆமா. எல்லாம் ஒரே மாதிரி மீனா இருக்கு. ஒவ்வொரு ஜாதி இருக்குது இல்ல? விலங்குல ஒவ்வொரு ஸ்டெப் ஃப்ரெஷ்ஷா கொண்டு காய போடுறாங்க பாத்தீங்களா? ஓகே. මේක මොන මාළද මල්ලි? பாலை. இப்ப அதாவது இப்ப அவங்க இத காய வைக்க போறாங்க. இதுதான் சாப்பாடு. யாருக்கு சாப்பாடு? இது எவ்வளவு நாள் காய வைப்பீங்க? இது எத்தனை நாள் காய வைப்பீங்க? 2 நாள். மழை வந்துச்சுனா என்ன நடக்கும்? திடீர்னு மழை வந்துச்சுன்னா பேச மாட்டாங்களா? கொஞ்சம் மேடம், இந்த துணி வந்து அதுக்கு இல்ல மேடம், அந்த வச்சுக்கலாம். பிளாக் கலர் ரெட் இருக்குது இல்ல, இப்படியே வச்சு ஃபுல்லா அப்படி க்ளோஸ் பண்ணுவாங்க. ஓகே 2 நாள் வந்து காய வைப்பாங்க. அப்புறம் என்ன செய்வாங்க? அது போற நீ அது போறாத மேக் தி பஸ் லோக்கல் மார்க்கெட் நேம் நோக்கமே. லோக்கல் மார்க்கெட்டா? ना again பிட்ராட். come here get some knowledge. come here லங்கா. இங்க வாங்க கொஞ்சம் வாங்க. come knowledge come, it's hot, it's okay, just experience it. கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி பேதமா. இப்போ வந்து இந்த மீன் இங்க இருக்கிற மீன் இருக்குங்களா, இது ஃப்ரெஷ்ஷான மீன். அதான் காஞ்சி போயிருக்கு. இதெல்லாம் காயில இப்பதான் காய வைக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இப்பதான் காய வைக்கிறாங்க. இந்த மீனை பொளந்து இப்ப காய வைக்கிறாங்க. 1 kg about 900. சரி, இட்ஸ் 900 ஸ்ரீலங்கன். சரி, மீன் இந்த மாதிரி காய வைக்கிறாங்க. அதுல உப்பு தன்மை எப்படி வருது? உப்பு மிக்ஸ் பண்ணுவாங்க. அது ஃபிஷ் எப்படி தாக்கி அவங்க வந்து உப்பு உள்ளுக்கு வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. ஒரு டப்ல வந்து வைப்பாங்க. அது டப்ல வச்சு அது போற எடுத்து தான் ட்ரை பண்ணுவாங்க. ஓகே. மீனுக்கு இந்த உப்பு வராது. they have to mix the உப்பு. that is sopu. உப்பு மிக்ஸ் பண்ணா சோப்பு. It's already soaking. Yes. They have to soak first. Otherwise it will not. So how long it soaks? Fish, அது காய வைக்கிறதுக்கு முதல்ல ஒரு 2 days மாதிரி வைப்பாங்க. So உப்பு தண்ணியில சோக் உப்பு இதுல சோக் பண்றது 2 நாள் ஆகும். பிடிக்கும். எப்படிமே ப்ராசஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு 1 week பிடிக்கும். உப்பு தண்ணில வச்சு எடுத்து காய வச்சு அதை திருப்பி இதாக்க எப்படி ஒரு 1 week ப்ராசஸ் போகும். ஆனா உப்புல ஊற வச்சா மீன் கெட்டு போகாம இருக்கு. அப்படி ஒரு மெத்தட் இருக்கு. நம்ம உடம்பு உப்புல நம்ம இறந்து போனாலும் உப்புல எடுத்தாலும் கெட்டு போகாது நம்ம உடம்பு. கரெக்ட். ஐத்த கடவுள் உள்ள எல்லாம் வச்சு படிச்சிக்கலாம். ஆமா, சுகர், உப்பு, அது இது எல்லாமே அதை மெயின்டைன் பண்றது தான். போலாம். ஓகே ரைட், ரொம்ப நேரம் இங்க இருக்கும். போலாம். ஓகே, thank you so much. அப்படியே வைக்கலாம் போல. கலாண்டி கம் போலாம் வாங்க. காரம் ஃபிஷ். இது வந்து கார ஃபிஷ். ஸோ இன்னைக்கு ஸ்ரீலங்காவில் வந்து இடம் கருவாடு பண்ணுற இடம். पाल मीन मेरे मुका जाइए आया स्टिंग फिश மாதிரி இருக்கு பாக்க. मुराल ने
முரல்னு சொல்லுவோம். இதுல பெருசையும் வரும். நீங்க லொக்கத்தினானே மே பேட்டாவனே முரால் மீன் சொல்றாங்க. ஸ்டிங் ஃபிஷ் தான் நினைக்கிறேன். பார்க்கிறது ஸ்டிங் இருக்கு. இது குட்டி ஸ்டிங் ஃபிஷ் சொல்லுவாங்க. பேபி இது பேபி குட்டி. பேபி இங்கிலீஷ்ல ஸ்டிங் ஃபிஷ். அது நீட்டமா வந்து இருக்கும். அது என்ன மீன்? இது நார்மல் மீன் மாதிரி இருக்கு. ஷாக் பண்ணுங்க. ஷாக்கா? இல்ல மேக பராவுது. எல்லாத்துக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கு சார். ஒவ்வொரு ஃபிஷ்க்கு ஒவ்வொரு நம்ம லோக்கல் பேர் தான் சொல்லுவாங்க. அது ஆமா ஈஸியா ஆமா, no problem. As long we knows that how they doing. They dry for 2 days and then go inside. They soak they soak in the salt for 2 days. Dry it. Soak in the salt water for 2 days. 2 Dry days. for 2 days. Yeah, no, soak in the salt water. Anyhow, it takes like 5 to 1 week. 1 week, yes. The process is first process is to soak in the salt. After they have to just Dry cut it, and dry it. So and then sell it at the market lah. Yes, 3 days they have to dry. But you see, there so many fishes they can afford to do Yeah. it and sell it. Exactly. But it's not only here. There's a lot of part. A lot of Many there's a whole lot. thing, you know. Yeah. The whole thing is covered. மார்னிங். ஏன்னா இங்கே வந்து மணி எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம ஊர் டைமுக்கு மணி 2. I change already here. 2 time இருக்கு எனக்கு. 11:55. Number 2. நம்ம ஊர் டைமுக்கு மணி 2:30. நம்மளுக்கு லஞ்ச் சாப்பிட்ற டைமு. சாப்பாடு கூட ஒன்றும் சாப்பிடல. ஏன்னா இங்கே இருக்கிற டைமு 11:55ங்களா. இன்னும் காலையிலே நாங்கள் வந்து இறங்குறப்ப மலேசியா டைம் வந்து 1 o'clock 1:30. 1 o'clock வந்து 1:30 தான். ஆமாம் 1 o'clock 1:30 அப்படி இருந்தோம். பட் இப்போ ஓகே நம்ம வந்து இங்கே வந்து இறங்கியிருக்கோம் கருவாடு இடத்துக்கு. இப்போயும் மணி 2 ஆச்சு. மலேசியா டைமுக்கு இங்கே 11. ஸோ ஓகே பார்த்த கருவாடு ஓகேங்களா. நீங்கள் பார்த்த கருவாடு இப்போ விற்கிறாங்க. ஸோ சாப்பிட பார்ப்போமா? பேக் here வந்து ஒத்தல. ஸோ Final product. இதுதான் ஃபைனலாக பண்ணுற ப்ராடக்ட். ஸ்ரீலங்காவில் இவ்வளோ பெரிய இடத்துல கருவாடை வந்து ஒரு பெரிய லெவலில் செய்கிறாங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து இது வந்து ஒரு சாதாரண ஒரு சின்ன சும்மா வந்து மீன் எடுத்துகிட்டு மீனை வந்து கருவாடை மாற்றுறது வந்து சாதாரண ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா வந்து அது ஒரு ப்ராசஸே 1 வாரம் பிடிக்கும். பட் அந்த 1 வாரம் இருக்கிற ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக இவ்வளோ ஹியூஜாக செய்கிறாங்க. பட் இந்த கேமராவில் தெரியுதா எனக்கு தெரியல. பட் எஸ் இவ்வளோ பெருசாக செய்கிறாங்க. இட்ஸ் ரியலி ஃபீல் ஸோ சர்ப்ரைஸ். பட் இறங்குறப்ப கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. ஒரு 5 minutes 10 minutes அது பழகி போச்சு. ஸோ ஸ்ரீலங்காவுக்கு வந்து இதுதான் நாள் பயணம் இடம். என்னடா இடத்துக்கு வந்தோன்னே கருவாடு காமிக்கிறியான்ட்டு நினைக்காதீங்க. அப்படின்னு கிடையாது. இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். வாழ்க்கையில் இதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். All right, so yeah, back to the bus. How's கருவாடு? நல்லா இருக்கு. வாங்குங்க. அழகா இருக்கு. இது இப்போ வாங்க முடியாது. வாங்கிட்டு போய் கொடுக்கல எல்லாரும். Correct. நல்லா இருக்கியா பார்க்க அழகா. பெரிய லெவல் செய்றாங்க இந்த கருவாடு. பெரிய லெவல்ல பெரிய லெவல். கொஞ்சம் நெஞ்சம் இல்லை.